தேங்க் யூ. ஸோ ஒரு எக்ஸலண்ட் சப்ஜெக்ட்டு. அதாவது டைம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டைம் இஸ் அ கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே கோல்டு அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு மேலே ஏன்னா கோல்டு வந்து நம்மளால எப்போ வேணாலும் வாங்கிக்க முடியும். பணம் இருந்துச்சுன்னா எப்போ வேணாலும் வாங்கலாம். ஆனால் டைம் அப்படிங்கிறது என்னைய பொறுத்தவரை உயிருக்கு நிகரானது. ஒரு செகண்ட் கூட நம்முடைய நேரத்தை வாங்க முடியாது. ஸோ நம்ம பணம் கொடுத்து மற்றவங்களுடைய நேரத்தை நம்மளால வாங்க முடியுமே தவிர, நம்முடைய நேரத்தை ஒரு செகண்ட் கூட நம்மளால எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலுமே வாங்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு சக்சஸ் ஆனவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு ஷெட்யூல் போட்டு அவங்க நேரத்தை எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் செலவுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது செலவு அப்படிங்கிறது நமக்கு வந்து யூஸ் இல்லாம ஒரு டிவி பார்க்குறதோ இல்ல நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்கள் அதனால எந்த ஒரு வருமானமும் அல்லது எந்த வித முன்னேற்றமும் இல்லாம இருக்கிறது செலவு பண்றது. பட் நம்ம இந்த பிசினஸ்ல நம்ம செயல்படக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு வருமானத்தை நமக்கு தரக்கூடிய நமக்கு டைமையும் உழைப்பையும் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். அந்த ரெண்டுமே சேர்ந்து நமக்கு ஒரு அற்புதமான ஒரு இன்கமும் ஒரு மாற்றத்தையும் நமக்கு வந்து இங்க கொடுக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பா கிடைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை பேஸ் பண்ணி ஒரு ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ஸோ அதாவது நம்ம ஒரு பிஸ்னஸ்ல ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு என்னென்ன ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல் ஒரு ஸ்கில் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா டீம் மேனேஜ்மெண்ட். அதாவது நம்முடைய குழு யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு கீழே ஒரு நபர் வந்தால் கூட அந்த ஒரு நபருக்கு அவர் தான் லீடர். அப்ப அந்த குழுவை எப்படி நம்ம வழி நடத்துறது, அந்த டீமை எப்படி நம்ம வந்து அந்த டீமுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன கற்றுக் கொடுக்கணும், அந்த டீம் மூலமா நம்ம எப்படி ஒரு வளர்ச்சி சந்திக்கணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன விஷயங்கள் பார்ப்போம். ஸோ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னாக்கா மேடம் சொன்ன மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்முடைய நேரத்தை நிர்வகிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நிறைய டைமிங் அப்படிங்கிறது நமக்கு வந்து மிச்சப்படும். ஏன் அப்படின்னாக்கா இறைவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது பிச்சைக்காரனுக்கும் சரி பில்கேட்ஸ்க்கும் சரி அதே 24 ஹவர்ஸ் தான். ஸோ உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களுக்கும் சமமா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு டைம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த டைமை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்றோமோ, எந்த அளவுக்கு நம்ம அதை பயன்படுத்துறோமோ, அதை பேஸ் பண்ணி தான் நம்முடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே போதுமா அப்படின்னாக்கா இதை விட எல்லாத்தை விட முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மணி மேனேஜ்மெண்ட். ஸோ பணத்தை கையாள தெரிஞ்சவங்க மட்டும்தான் இன்னைக்கு வந்து வேர்ல்டுல ஜெயிச்சிருக்கிறாங்க. பணத்தை யாரெல்லாம் முறையா ஒரு முதலீடு செஞ்சிருக்காங்களோ, ஸோ ஒரு சேஃப்டியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இன்னைக்கு வந்து பெரிய அளவுல ஜெயிச்சிருக்காங்க. ஒரு பாசிவ் இன்கமை கிரியேட் பண்ணணும், ஒரு ஆக்டிவ் இன்கமை கிரியேட் பண்ணணும். அதற்கான எங்கே அந்த வாய்ப்புகள் இருக்கோ அங்க வந்து அதை நம்ம உருவாக்கணும். அந்த மாதிரி ஒரு பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ற மூலமா ஒரு மணியை மேனேஜ்மெண்ட் பண்ற மூலமா ஒரு ₹100 இருந்துச்சுன்னா அந்த ₹100 எந்தெந்த வகையில நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ அல்லது செலவுக்கோ பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது பொறுத்து தான் நம்முடைய ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுல வந்து டீம் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னாக்கா நம்முடைய டிஆர்சி பொறுத்தவரையும் நம்முடைய அசட் அப்படிங்கிறது நம்ம இங்க சம்பாதிக்கிற பணமோ எதுவுமே கிடையாது. நம்முடைய டீம் தான் நம்முடைய ஒரு மிகப்பெரிய அசட்டு. ஸோ ஒரு டீம் யார் அற்புதமா வழி நடத்தி கொண்டு போறாங்களோ அந்த டீமோட சரியான ஒரு கம்யூனிகேஷன் யார் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாமே ஒரு பெரிய ஒரு சாதனையை வந்து படைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டீமை வந்து ஒரு வழி நடத்தக்கூடிய அம்சங்கள். அப்ப அந்த டீமை வழி நடத்தணும்னா நமக்கு நல்ல ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ நிறைய ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது இருக்கணும். ஒரு டீமோட லீடருடைய பர்பஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அவருடைய கனவு அந்த டீமுடைய கனவை புரிய வச்சு அதை நோக்கி பயணம் செய்யறது தான் ஒரு நல்ல ஒரு லீடருடைய கோலா இருக்க முடியும். அப்ப அந்த டீமை எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த டீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா டுகெதர் எவ்ரி ஒன் அச்சீவ் மோர். அதாவது தனிப்பட்ட முறையில ஒருவர் எவ்வளவுதான் உழைப்பு போட்டாலும் சரி, எவ்வளவு நாலேஜபிள் பர்சனா இருந்தாலும் அவர் தனியா ஒரு உழைப்பு போடும்போது பெரிய அளவுல ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது கொண்டு வர முடியாது. பட் அதே நபர் அவருக்கு திறமைகள் கம்மியா இருந்தாலும் சரி, அவருடைய நாலேஜ் கம்மியா இருந்தாலும் ஒரு டீமோடு சேர்ந்து செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஏன்னா ஒரு மூளை சிந்திக்கிறதுக்கு பதிலா ஒரு 10 மூளை ஒரு 100 மூளை அது நம்ம சிந்திக்கும் போது நிறைய புது புது ஐடியாஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்முடைய டிஆர்சி 2.0 அப்படிங்கிறது பழைய வெர்ஷன்ல ஒரு 5 பேர் 4 பேர் சேர்ந்து யோசிச்சிருப்பாங்க.
பட் இங்க வந்து ஒரு 40 பேர் யோசிச்ச விளைவு அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு அற்புதமான வடிவத்துல இன்னைக்கு எல்லா டெய்லியும் ஒரு இன்கம் செகண்டுக்கு செகண்ட் இன்கம் வர மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வடிவம் அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா நம்முடைய அசோசியேட் குரூப்ல 140 பேர் இருப்பாங்க. அப்ப அந்த 140 பேருடைய மூளை வேலை செய்யும் போது அவங்களுடைய ஐடியாஸ் வேலை செய்யும் போது இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட் இதை விட பல மடங்கு நம்மளால இங்க அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். அப்ப யாரு சரியான முறையில டீமை வழி நடத்துறாங்களோ அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு பெரிய அளவுல இருக்கும். ஸோ இந்த ரெடியூஸ் பர்ன் அவுட் அதாவது நம்ம தனியா ஒர்க் பண்ணும்போது நிறைய ஃபெயிலியரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பட் நம்ம வந்து ஒரு டீமா வேலை செய்யும் போது பேர்னிங் அவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு ரிஸ்க் அண்ட் ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாவே இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா அந்த ரிஸ்க் என்னென்ன வரும் அப்படிங்கிறது அந்த டீம்ல உள்ள மெம்பர்ஸ்க்கு தெரியும் போது அதற்கான ஒரு பாதுகாப்பான நிலையை உருவாக்கிக்க முடியும். அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து டீமா செய்யும்போது நமக்கு ரிஸ்க் அப்படிங்கிறது இங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நிறைய அட்வான்டேஜ் ஒரு டீம் ஒர்க்கை நம்ம செயல்படும் போது நிறைய அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த டீம் ஒர்க் அப்படிங்கிறது சுயநலம் இல்லாம அதாவது நமக்காக மட்டும் வேலை செய்யாம அந்த டீமுக்காக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்க எல்லாமே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இன்னைக்கு சந்திச்சிருக்கிறாங்க. அது ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம இங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 4 கிக்குமே மிஸ் பண்ணீங்க, அடுத்த எல்லா கிக்குமே கோல் ஆயிருச்சு. அது எப்படி கேப்டன்? இல்ல கோச், டீம் ஏற்கனவே 40 ஸ்ட்ரைக்ஸ் ஓடிட்டாங்க. நான் மிஸ் பண்ணா மொத்த டீமும் ஓடணும். கஷ்டம் கோச். கரெக்ட். நீ உனக்காக மட்டுமே விளையாடினப்ப உன்னால முடியல, ஆனா அதுவே உன் டீமுக்காக விளையாடினப்ப உன்னால முடிஞ்சது. தட்ஸ் a team spirit, you idiot. இப்ப சொல்லுங்க, மணிப்பூரோட தோத்தத்துக்கு யார் காரணம்? கேக்கல. சத்தமா. End of session. Disperse. Nese. ஸோ நமக்காக வேலை செய்யும் போது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதோடைய சக்சஸ் ரேஷியோ அப்படிங்கிறது கம்மியாக தான் வரும். பட் டீமுக்காக நம்ம வேலை செய்யும் போது அந்த டீமோட முயற்சி அந்த டீமோட உழைப்பு அப்படிங்கிறப்ப அந்த டீமோட நாலேஜ் வரும்போது ஸோ நம்முடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் இருக்கும். ஒரு சின்ன ஒரு உயிரினமாக இருந்தால் கூட ஒரு டீமாக ஒரு யூனிட்டியாக இருக்கும்போது அதோட பலம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம ஒரு சின்ன விஷயம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சின்ன சின்ன வீடியோ மூலம் நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன உயிரினமாக இருந்தாலும் ஒரு எறும்பாக இருந்தாலும் சரி ஒரு நண்டாக இருந்தாலும் சரி ஒரு யூனிட்டியாக ஒரு ஸ்மார்ட் ஒர்க்காக ஒரு பிளானிங்காக பண்ணும்போது எவ்வளோ பெரிய விஷயத்தை வேணாலும் நம்மளால எதிர்கொள்ள முடியும். ஸோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ டீம் ஒர்க்காக இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ரிஸ்க் அண்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிறது ரொம்ப ரெடியூஸ் ஆயிடும். ஸோ கிரியேட்டிவிட்டி அதாவது ஒரு டீம் வந்து ஒரு டிசைட் பண்ணும்போது டீமோட ஒர்க்கும் பண்ணும்போது நிறைய கிரியேட்டிவிட்டி நிறைய ஐடியா நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது அந்த ஐடியாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்முடைய வேலையை எளிமைப்படுத்துறதுக்கு அந்த டீம் ஒர்க் அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு பெரிய ஒரு பாலமாக இருக்கும். ஒரு சின்ன வீடியோ பார்ப்போம். யார் அக்னியை
ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரு டீம் ஒர்க்கு. அதாவது ஒரு செங்கல ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது, தனியா முயற்சி பண்ணாங்க. நெறைய எனர்ஜி அப்படிங்கிறது தேவைப்பட்டுச்சு. ஸோ ஒரு டைம்லயே பார்த்தோம்னா எல்லாமே டயர்ட் ஆயிடுறாங்க. இதே கொஞ்சம் பிளான் பண்ணி வரிசையா நிக்க வச்சு ஒரு பாஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த கையில எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அதே வேலை தான் நடந்துச்சு. ஆனா அவங்களுடைய எனர்ஜி செலவாகுறது ரொம்ப கம்மியாயிருது. ஸோ இதுதான் டீம் ஒர்க்கு. என்னதான் நம்ம வந்து தனியா எவ்வளோ டேலண்டட் பெர்சனா இருந்தாலுமே, தனியா வேலை செய்றப்ப அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஆனா டீமோட சேர்ந்து நம்ம வேலை செய்யும்போது, அதோடைய எனர்ஜி அண்ட் அதோடைய ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா இப்பவே நம்மளுடைய பிசினஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம தனியா போய் ஒரு நபர பார்த்து பேசும்போது, ஒரு 5 பேர போய் பார்த்து பேசும்போது, அதோட ரிசல்ட் ஒரு வகையில இருக்கும். இதே வந்து நம்மளோட அப்ளைனர் ஒரு 2 பேர கூட்டிட்டு போயிட்டு, அவங்க மூலமா பேசும்போது, ரிசல்ட் அப்படிங்கிறது அந்த கன்வர்ஷன் ரேஷியோ அப்படிங்கிறது கண்டிப்பா அதிகமா இருக்கும். ஒரு யூனிட்டியா நம்ம செயல்படும்போது என்ன ஆகும்னாக்கா, ரிசல்ட் ஒரு 10 பேர பார்த்தோம்னாக்கா, ஒரு 8 என்ட்ரீஸ் உடனே நமக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா பேசும்போது, அவங்களுக்கு டச் ஆகும். என்னதான் நம்ம தெரிஞ்ச ஃபிரெண்ட்ஸ் கிட்ட நம்ம போய் பேசுறத விட, நம்ம அப்ளைனர் மூலமா ஏன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நாலேட்ஜ் நெறைய கத்துருப்பாங்க. அப்ப ஒரு டீம் ஒர்க்கா எந்த ஒரு பிசினஸ் நம்ம எடுத்து செஞ்சாலுமே, அதோடைய சக்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். 2வது இங்க எப்படின்னாக்கா, நம்முடைய எனர்ஜி கம்மியாகும்போது, டைம் அப்படிங்கிறது சேவ் பண்ணலாம். அதாவது ரூ. 1,00,00,000 அப்படிங்கிறது எல்லார்னாலுமே சம்பாதிக்க முடியும். பட் அந்த ரூ. 1,00,00,000வ எவ்வளோ நாளையில சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது மேட்டர். ஸோ நம்ம பிசினஸ்ல பார்த்தோம்னா 1 வருஷத்துலயும் சம்பாதிக்கலாம், 2 வருஷத்துலயும் சம்பாதிக்கலாம். இதே ட்ரெடிஷனல் பிசினஸ் பண்றவங்க பார்த்தோம்னாக்கா, ஒரு 50 வருஷம், 60 வருஷம். வேலைக்கு போறவங்க பார்த்தோம்னாக்கா, ஒரு 60 வருஷம், 70 வருஷத்துல சம்பாதிப்பாங்க. பட் இங்க வந்து எவ்வளோ குயிக்கா, எவ்வளோ ஒரு எஃபோர்ட் வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க் மூலமா, லிவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெம்புகோல் மூலமா நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஏர்னிங்ஸ் பண்றோமோ, அந்த மாதிரியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இங்க வந்து என்ன ஆகும்னாக்கா, நம்ம வந்து நெறைய பேத்த டூப்ளிகேட் பண்ணலாம். நம்ம இங்க வந்து என்ன ஒரு நாலேட்ஜ் எடுக்கிறோமோ, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ, அந்த எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணும்போது, அது வந்து மத்தவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த பிசினஸ் அப்படிங்கிறது மத்தவங்கள டெவலப் பண்ணால் மட்டும் தான் நம்ம இங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலை. ஸோ அப்ப அந்த டீம நம்ம டெவலப் பண்ணணும் சார். இதுக்கு நம்ம ஒரு குவாலிஃபிகேஷன் நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு லீடர்ஷிப். லீடர்ஷிப்